அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளை பற்றியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒரு அரசு ஆணை வெளிவரும்போது அது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான அரசு ஆணையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அரசு ஆணைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது யாருக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது பயன்பெறலாம். அதனால் நீங்கள் அந்த நான் வீடியோ போடக்கூடிய இந்த முக்கியமான அரசு ஆணைகள், முக்கியமான வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப பயன்பெற வகையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நம்ம சிஎம் அவங்க நிறைய புதிய புதிய திட்டங்களை இது பண்ணிட்டு லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் வெளியாகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டம்தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு ஒரு திட்டம் வெளியாகுது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, சிஎம் அவங்க உங்களில் நான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து அது போய்கிட்டு இருக்கு. மக்கள் முதல்வன் சொல்லி அது ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்புறம் போன டிசம்பர் மாதம் கூட ஒரு இது ஆரம்பித்தாங்க, மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு ஸ்கீமை இது பண்ணி எல்லா ஊர்லேயுமே அதை பற்றி மிகப்பெரிய லெவலில் அது போச்சு, முகாமெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணாங்க. அதில் இப்போ ரீசண்டாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஜிஓ தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. இதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், யார் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இந்த ஜிஓவில். இந்த ஜிஓ வெளியான நாள் பார்த்திங்கன்னா நேற்று 29/1 வெளியாக இருக்குது. ஜிஓ நம்பர் பார்த்திங்கன்னா 22. இந்த ஜிஓ வெளியிட்ட டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெவன்யூ அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னா மக்கள்கிட்ட உள்ள குறைகளை தீர்வு காண்கிறதுக்காக அவங்க போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் ஆஃபீஸர்ஸை பார்த்து மீட் பண்ண அவசியம் இல்லை. அதனால் ஒவ்வொரு ஊர்லேயுமே அவங்கள தேடி இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வருவாங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அது எப்போன்னா மாவட்டத்தில் ஒரு நாள், ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளில் ஒரு சர்க்கிள் லெவலில் தங்கணுவாங்க. அதான் முக்கியம். இதில் தங்கி அவங்களுடைய குறைகளை கேட்டு அதை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அது மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறத உறுதி பண்ணணுங்கிறது தான் இதனுடைய நோக்கமே. இதுதான் சிஎம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம் மூலமாக என்ன அப்படின்னா, எங்கே இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற முகாம் நடக்குதோ அந்த முகாம் நடக்கக்கூடிய இடத்துல சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதர அஃபீஷியல்ஸ் எல்லாருமே 24 hours அங்கே தங்கியிருக்கணும். அதாவது இன்றைக்கி காலையில் நடக்குது அப்படின்னா 9 மணிக்கு, இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் அவங்க இருக்கணும். அவர் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, அப்புறம் காவல் கண்காணிப்பாளர், அப்புறம் டிஆர்ஓ, அப்புறம் திட்ட அதிகாரிகள், அப்புறம் மகளிர் திட்ட அதிகாரி, வேளாண்மை, கால்நடை, சுகாதார சேவைகள் இணை இயக்குநர்கள், நெடுஞ்சாலை பொது சுகாதார இணை இயக்குநர்கள், நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர்கள், ஊராட்சித்துறை உதவி இயக்குனர், முதன்மை கல்வி அதிகாரி, மாவட்ட சமூக நல அதிகாரி, இவங்க எல்லாருமே பங்கேற்கணும். அதாவது முற்பகலில் அந்த முகாம் நடைபெறும் விதத்தில் உள்ள கள ஆய்வை மேற்கொள்ளலாம். அதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆரம்ப சுகாதார மையங்களில், மருத்துவமனைகளில், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட மையங்களில், பள்ளிகளில், சத்துணவு கூடங்களில், இந்த சிஎம் உடைய காலை உணவு திட்டம், ஆதரவற்றோர் விடுதிகளில், பெண்கள் விடுதிகள் ஆகியவற்றை செயல்பாடை நேரில் ஆய்வு பண்ணணும். அப்படி ஆய்வு பண்ண பிறகு பிற்பகலில் அந்த வட்டத்தில் உள்ள அனைத்து டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸோட ஆலோசனை பண்ணணும்.
அந்த மாதிரி ஆலோசனை பண்ணி கள ஆய்வு பண்ணும்போது கிடைத்த அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அதை அடுத்த இடத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு கூடிய ஸ்டெப் எடுக்கணும். ஸோ மாலை நேரத்தில் இது வந்து காலை, முற்பகல், பிற்பகல். மாலை என்ன பண்ணணும்னா அது சம்மந்தப்பட்ட இடங்களில் உள்ள பூங்காக்களில், நூலகங்களில், பஸ் ஸ்டாண்டில் ஆகியவற்றை ஆய்வு செய்யணும். மறுநாள் அதிகாலையில் அந்த ஏரியாவில் உள்ள குடிநீர், தூய்மை பணி, பொது மற்றும் சமுதாய கழிப்பறைகள், பால் விநியோகம், பொது போக்குவரத்து சேவை, இது எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணணும். இதுதான் இதனுடைய முக்கியமான திட்டம். இது வந்து எந்தெந்த ஊரில் நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து இதுமாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு நாள் நடக்கும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாள், ஒரு சர்க்கிளில், ஒரு மாவட்டத்தில், ஒரு வட்டத்தில். அது எப்போ நடக்கும்னா ஒவ்வொரு மாதந்தோறும் 4வது புதன்கிழமை நடக்கும். 4வது புதன்கிழமை. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நாளைக்கு இருந்து தான் இந்த ஸ்கீம் வந்து ஃபுல்லாக அமல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்கீம் இருக்குது, நீ தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில், உங்கள் சர்க்கிளில் எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் அங்கே போய் அவங்களே வந்து உங்களை இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து உங்கள் குறைகளையோ இல்லை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஏற்கனவே அங்கே உள்ள குறைகளை வந்து கேட்டு உடனுக்குடன் தீர்வு காணணும் அப்படின்னால தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு நம்மளுடைய சிஎம் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொன்னது இப்போ. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு உங்கள் ஊரில் ஏதாவது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இல்லை அப்படின்னா ஏதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு தேவையான கோரிக்கை வேணும், ஏதாவது ஒன்று கிடைக்கணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நாளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.